தொழிலாளர் தின கிராம சபை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தர வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் உடல் உழைப்புக்கை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் இந்த காட்டை அழித்து நாட்டை உருவாக்கியதும் தொழிலாளர்கள் தான். ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரை தமிழ் வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர்களை குறித்து மிக அதிகமாக பாடியிருக்கிறார். அது மாதிரி இப்போ வந்து நமக்கு தேர்வு செய்யப்பட்ட எல்லா பகுதிக்கும் தண்ணி வருதா? குடிநீர் வரதுல ஏதாவது சர்க்கிள் இருக்கா? எந்த தகுதிக்கா வரல? ஒரு வாரம் ஆச்சு. இல்லை 100 நாள் வேலை திட்டத்தில் யாருக்காவது அட்டை வராமல் இந்த மாதிரி இருக்கா? அவ்வளோ பிரச்சனை இல்லை. வேற எங்கேயாவது புதுசாக தேவை இருக்கா? சுகாதார கழிப்பிடங்கள், பொது சுகாதார கழிப்பிடம் எங்க எடுத்துடலாம் சார். பிளாக் கோஆர்டினேட்டர் இதில் அந்த நம்ம ஏஐபி அனுவல் பிளானில் சேர்த்துருக்கா, ஏஐசிக்கு சேர்த்துருக்கா, கொடுத்துருக்கு சார். வேலை இந்த வருஷம் கொடுத்துடலாம், கொடுத்துருக்கு. இப்போ ஏஐசி கொடுத்துடலாம், உடனே கொடுத்துடலாம். பஸ் ஸ்டாப் வேணும்ன்றாங்க சார். சரி எடுங்க, 3 எடுத்துடலாம். பஸ் ஸ்டாப்பு, ஒரு டாய்லெட் 3 எடுத்துடலாம். சரி 3 எடுத்துக்கலாம். இந்த 3க்கு கொடுத்துடலாங்க. ஓகே சார். அடுத்து இந்த கிராம சபை கூட்டம் வந்து நம்ம ஊரில் மாதம் நடக்குது. நம்ம ஊரில் வந்து விவசாயம் செய்யவே முடியலை, எல்லாருக்கும் தெரியும். பண்ணி தொல்லை நமக்கு ஜாஸ்தியாக நம்மளை விவசாயம் செய்து அதை நம்ம சாப்பிட விட மாட்டேங்குது சார். அவங்க 2 தடவை நான் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன், அதை என்ன யாருமே பண்ணலை. ஃபீல்டு கம்மா 275 ஏக்கர் நீர்பிடி கம்மா இருந்து நம்ம வேலைக்குத்தான் போகிற முடியாது. நம்ம நிலத்தை துப்புரவு பண்ணி நம்ம உழைச்சி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல சேரும். இன்றைக்கி அரிசியை வாங்கி 70 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிட வகுத்தரச்சலாக இல்லையா? அதனால் பண்ணி தொல்லையை நமக்கு கூடி சீக்கிரம் ஐயா அவர்கள் அதை நிவர்த்தி பண்ண வேண்டும். அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து யூனியன் காரியாபட்டி, தாலுகா திருச்சூடி, பதிவு காரியாபட்டி, எல்லாம் 3 துறையும் நமக்கு காரியாபட்டி இருக்கிறதுனால தாலுகா மட்டும் திருச்சூழியாக இருக்குது. மக்கள் கஷ்டப்படுறோம். ஐயா அவர்கள் இதை மாற்றி கொடுக்கும்படி மிக தாழ்மையாக இருக்குது. அது வந்து மழை பெஞ்சாத்தான் தண்ணி வரும், மழை இல்லைன்னா தண்ணி வரும். குண்டாரில் இருந்து அந்த தண்ணி உதவி தண்ணி வீணாக போகுது. அதுக்கு ஒரு அணை கட்டி அந்த தண்ணியை நம்ம கம்மாய்க்கு வந்தால் மீண்டும் நமக்கு குடிநீர் பஞ்சமே இல்லை. சரி, பிடபிள்யூடி வந்திருக்கீங்களா? டபிள்யூஆர்டி வணக்கம் சார். டபிள்யூஆர்டி யாராவது வந்திருக்கீங்களா? டபிள்யூஆர்டி சரி, இதை நோட் பண்ணிக்கலாம் ஐயா. இதில் முதல்ல அந்த பண்ணி தொல்லையை பொறுத்தளவில் பிடபிள்யூடி கம்மாயில் அந்த இதில் சீமக்கருவிகளுக்குள்ளே தான் அது இருக்கும். அது முதல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல சீமக்கருவெல்லாம் சரி பண்ணுவோம், சரியா? மற்றபடி இந்த காட்டுப்பண்ணிகளை வந்து சுட்டுக்கொள்றதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. அதை நான் வனத்துறைகிட்ட சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ண சொல்கிறேன். 2வது கோரிக்கை வந்து திருச்சுழி தாலுக்கிலேருந்து காரியாபட்டிக்கு மாற்றணும்னு சொன்னீங்க. அதுக்கு உரிய கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கணும். நான் உடனே இன்றைக்கே அனுப்பிடுறேன். அதை அனுப்பி அதுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் எடுத்துடலாம். 3வது வந்து இந்த கம்மாயில் தடுப்பணை கட்டுறதை சொல்லியிருக்கீங்க. நான் வந்து நீர்வளத்துறையை அனுப்பி அதை பார்த்துட்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். பட்டியிலேருந்து புதுப்பட்டிக்கு மின்சாரம் வருது. அது சீமக்கருவம் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வரல. அதை காரியாவட்டியோடு சேர்த்து எங்களுக்கு காரியாவட்டியிலேருந்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு. இபியில் அது மெடிசனை வாங்கி செக் பண்ணிட்டு பேச என்னது இது? சரி, எஸ்சியை பேச சொல்லு. இப்போ பார்த்து சப்ஸ்டேஷன் மாத்திரம் பண்ணுவோம். ரைட். வேறு எதாவது இருக்குங்களா கோரிக்கைகள்? ஓகே, தனிப்பட்ட கோரிக்கைகள் தான் மனுவாக கொடுங்க. அந்த இது இவங்களுக்கு இது பண்ணி தூய்மை பணியாளர்களை தற்போது மதிப்பு அப்படி எடுத்துட்டு பாருங்க. இங்க பாருங்க. மீதி வந்து மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்படுகிறது. அடுத்து முத்தாளம்மன் மகளிர் குழு புதுப்பட்டி, அது அவர்களுக்கும் சமூக முதலீட்டு நிதி ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படுகிறது.
மனுக்கள், கோரிக்கை மனுக்கள் ஏதாவது இருக்கிறதா? மகளிர் உரிமை எல்லாருக்கும் கிடைக்குது. ரைட். ஒரு கோரிக்கை மனு கூட இல்லையா இந்த ஊர்ல? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அரசு அலுவலர்கள் மற்ற திட்டங்கள் எல்லாம் அந்த ஊர்ல சிறப்பா செயல்படுத்துறாங்கன்னு பொருள். ஏன்னா நான் இதுவரையும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கோரிக்கை மனு எடுத்துட்டு வந்துட்டேன். பணம் எடுக்கும் இயந்திரம் வைக்க ஏற்பாடு, ஏடிஎம் மிஷினா? இப்பெல்லாம் ஜிபே இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துருச்சுல, அதனால ஏடிஎம்க்கான தேவையே குறைஞ்சு போச்சு. இப்ப நம்ம பேங்க்ல கேட்டோம்னு சொன்னா என்ன சொல்றாங்க, ஏடிஎம்க்கான தேவையே இப்ப குறைஞ்சு போச்சு, ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் எடுக்க வராரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்க சொல்றாங்க. பெருஞ்சாணியில ஒரு இது கேக்குறாங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பார்க் கேக்குறாங்க. எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க? ஒரு சின்ன இது போட்டுருவோம், பண்ணிடலாமா? லைட் வசதி போட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு பண்ணி கொடுத்துடலாம். ரெடி பண்ணுங்க. ஒரு வாரத்துல பண்ணி கொடுத்துருவாங்கம்மா. காரியாபட்டிக்கு இந்த ஊரை வந்து தாலுகா ஆபீஸ் அங்க மாத்திரும். ரைட், வெரி குட், சூப்பர். அன்னைக்கு அது யாருன்னு